अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अखिलभुवनजन्मस्थेमभङ्गादिलीले विनतिविरभूतौरातरक्षैकदीक्षे स्तुतिशनिधिविदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मा परस्मिन् शेमिषी भक्तिरूपा. இன்றைய தினம் நாம் அனுபவிக்கும் விஷயம் முக்திவாதம், 4ஆம் அத்தியாயம், 4வது வாதம். கீழ்பாரத்தில் சரீரத்தில் இருந்து கிளம்பிய பிரம்மஞானியை அமானவனென்னும் நித்தியசூரி பிரம்மத்திடம் அழைத்துச் செல்லுகிறான் என்று கூறப்பட்டது. முக்திவாரம் எனப்படும் இப்பாரத்தில் முக்தர்களுடைய ஐஸ்வர்யம் எத்தகையது என்று சொல்லப்படுகிறது. 6 அதிகரணங்கள். முதலாவது சம்பத்யாவிர்பாவாதிகரணம், முக்தனின் ஸ்வரூபாவிர்பாவம். இதில் ஜீவன் முக்தி திசையில் தன் இயல்பான ஸ்வரூபத்தின் விளக்கத்தை பெறுகிறான் என்கிறது. சாந்தோக்கியத்தில் ஏஷமைவேஷ சம்பிரசாதோ அஸ்மாத் ஷரீராத் சமுத்தாயா பரம் ஜோதிர்வசம்பத்ய ஸ்வேதரூபேண அபினிஷ்பத்யத்தே. உபாசகன் சரீரத்தில் இருந்து விளக்கிளம்பி பரமாத்மாவை அடைந்து ஸ்வரூபாவிர்பாவம் அடைகிறான், தன் இயல்பான ஸ்வரூபம் விளங்கப் பெறுகிறான் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் பிரம்மத்தை அடைந்த ஜீவனுக்கு தன் இயல்பான ஸ்வரூபத்தின் ஆவிர்பாவம் சொல்லப்படுகிறதா, அல்லது ஸ்வர்காதி லோகங்களில் தேவர் முதலான ரூபங்களை அடைவது போல் பிரம்மத்தை அடைந்தவுடன் புதிதாக ஓர் ரூபம் உண்டாகிறது என்று சொல்லப்படுகிறதா என்பது சம்சயம். பூர்வபக்ஷி என்ன சொல்றான் அப்படின்னா, ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்தியதே என்று புதிதாக ஓர் உருவம் உண்டாகிறது என்ன வேண்டும். சுஷுப்தி தசையில் தேகேந்திரிய வியாபாரங்கள் இல்லாத சமயத்தில் கேவல ஆத்மஸ்வரூபத்துக்கு ஆனந்த ரூப அனுபவம் இருப்பதால் காணப்படவில்லை. இதை நாம் தினமும் பார்க்கிறோம். ஆஹா, ஸ்வரூபம் ஸ்வதா பபுருஷார்த்தம் ஆகத்தான் இருக்கும். ரசம் ஹேவாகம் லப்த்வா ஆனந்தி பவதி. ஆனந்தஸ்வரூபனான பரமாத்மாவை அடைந்து ஜீவன் ஆனந்தமடையனான ஆகிறான் என்பதால் இந்திரன் முதலான தேவர்களாகும் போது சர்க்கானுபவ யோக்கியமான தேவ சரீரத்தை அடைவது போல் முக்தி நிலையிலும் பரமாத்மாவை அனுபவிப்பதற்கு யோக்கியமான அசாதாரணமான சரீரம் முக்தனுக்கு உண்டாகிறது என்ன வேண்டும். அபினிஷ்பத்தியதே, ஸ்வரூபம் உண்டாகிறது என்றாலே எப்போதும் உள்ள ஸ்வரூபம் உண்டாகிறது என்னவென்னா, ஆஹா, முக்த ஜீவனுக்கு அசாதாரணமான சரீரம் உண்டாவதாகவே கொள்ள வேண்டும். சித்தாந்தி என்று சொல்ற ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்தியதே என்பதால் முக்த ஜீவனுக்கு தன் ஸ்வரூபத்தின் ஆவிர்பாவம் விளக்கம் ஏற்படுகிறது என்று சொல்லப் போகிறது. ஸ்வேனரூபேணா என்பதில் ஸ்வ சப்தத்தாலே இன்பர்த்தம் சித்திக்கிறது. பரஞ்சோதி அபிசம்பத்யா ரூபேண அபினிஷ்பத்தியதே என்று படித்தாலே முக்தனுக்கு புதிய உருவம் கிடைக்கிறது என்பதாகும். ஸ்வேனரூபேணா என்று விசேஷிக்க வேண்டியதில்லை. ஸ்வேனா என்னும் பதம் அர்த்தமுள்ளதாக வேணுமாயின் ஜீவனது சம்சார தசையில் ஞான சங்கோச்ச அவஸ்தை நீங்க பெற்று முக்தி தசையின் ஞான விகாச ரூப அவஸ்தையை ஸ்வரூபாவிர்பாவத்தை அடைகிறான் என்றே சொல்ல வேண்டும். எப்போதும் உள்ள ஸ்வரூபம் விளக்கம் பெறுகிறது என்னில் அபினிஷ்பத்தியதே உண்டாகிறது என்னும் வரும் அர்த்தமத்ததாகிவிடுமே என்னில் இயல்பான ஸ்வரூபத்தின் விளக்கமே அபினிஷ்பத்தியதே என்று சொல்லப்படுகிறது. அபரிச்சின்ன ஆனந்தரூப சைத்தன்யம் ஆத்மாவின் ஸ்வரூபம். அதற்கு சம்சார திசையில் கர்மம் என்னும் அவித்யால் நிரோதானம் மறைவு ஏற்படுகிறது. பரஞ்சோதிசை அடைந்ததும்
அந்த ஆனந்த ஸ்வரூபம் ஆவிர்பவிக்கிறது. கர்ம சம்பந்தம், அதனாலும் உண்டான தேக சம்பந்தம், இவைகளிலிருந்து வீடுபட்டு சுவாபாவிக ரூபத்தோடு இருப்பதையே ஸ்வேன ரூபேணா அவினிஷ்பத்தியதே என்றது. ஸ்வரூபம் நித்திய பிராப்தமானாலும் கர்மம் என்னும் அவித்யால் மறைக்கப்பட்ட ஸ்வரூபத்தினுடைய திரோதான நிவர்த்தித்தான் அபினிஷ்பத்தி என சொல்லப்படுகிறது. அதாவது முன்பில்லாததான திரோதான நிவர்த்தி தான் உண்டாகிறது. இதனால் அபினிஷ்பத்தியதே என்னும் பதம் அர்த்தமற்றதாக ஆகிறதில்லை. இவ்விதம் ஏன் சொல்ல வேண்டும் என்னில் திரோதான நிவர்த்தியை சொல்வதாக பிரதிஜை பண்ணியிருக்கிறால் இப்படியே கொள்ள வேண்டும். சாந்தோக்கியத்தில் ஆத்மா அபகரபாத்மா சத்தியசங்கல்பா சோ அன்வேஷ்டவ்யா, எந்த ஆத்மஸ்வரூபமானது பாபம், கிழத்தனம், மரணம், வருத்தம், பசி, தாகம் ஆகியவை அத்ததாக கலைபடாத விருப்பங்களையும் சங்கல்பத்தையும் உடையதாயிருக்கிறதோ அது தேடத்தக்கது என்று ஜீவாத்மஸ்வரூபம் தேடத்தக்கது என பிரஜாபதி கூறியதாக ஒரு வாக்கியம் உள்ளது. இதை விளக்குவதற்கு ஒரு கதை சொல்லப்படுகிறது. அதாவது ஆத்மஸ்வரூபத்தை அறிவதற்காக அசுரர்களில் விரோச்சனனும் தேவர்களில் இந்திரனும் பிரம்மனை அணுக, முதலில் பிரம்மன் நீரில் உங்களை காணும் போது தெரியும் பிரதிபிம்பமே ஆத்மா என்று கூறி அவர்களை அனுப்பிவிட்டான். விரோச்சனன் அதிலேயே திருப்தி அடைந்து விடுப்பு நிலையிலுள்ள தேகமே ஆத்மா என்று அசுரர்களுக்கு உபதேசித்து விட்டான். இந்திரன் திருப்தி அடையாமல் மீண்டும் பிரம்மனை அழகா பிரம்மன் அவருக்கு ஏகம் துவேவா தே பூஜகா அனுவியாக்கியாஸ்யாமி, முன்பு சொன்ன ஆத்மாவை பற்றியே தோஷமற்றதாக மறுபடியும் சொல்லுகிறேன் என்று தொடங்கி ஸ்வப்னம் காண்பவனே ஆத்மா என்று உபதேசித்தான். இந்திரன் அதிலும் திருப்தி அடையாமல் மீண்டும் பிரம்மனை அழக பிரம்மன் முன்போலவே ஏதம் துவேவ ஏதம் துவேவமேதே பூஜகா அனுவியாக்கியாஸ்யாமி என்று முற்கூறிய ஸ்வப்ன நிலையில் உள்ள ஜீவனிடம் காணப்படும் தோஷமற்ற ஆத்மாவை உபதேசிக்கிறேன் என்று தொடங்கி தூங்குமவனே ஆத்மா என்று உபதேசித்தான். இந்திரன் அதிலும் திருப்தியடையாமல் மீண்டும் பிரம்மனை அழக பிரம்மன் அப்போது ஏதம் வேவதே என்று தொடங்கி தூங்கும் ஜீவனிடமுள்ள தோஷமற்ற ஆத்மாவை உபதேசிக்கிறேன் என்று தொடங்கி சரீரம் இருக்கும் வரை சுவர்க்கங்கள் நீங்க மாட்டா, சரீரம் நீங்கிய பிறகே உண்மையான ஸ்வரூபம் பிரகாசிக்கும் என்று ஜீவாத்மஸ்வரூபத்தை உபதேசித்தான். இவ்வாறு கர்மத்தினால் உண்டான தேகம் நீங்க பெற்றதால் ஜாக்ரத் ஸ்வப்ன சுசுப்தி அவஸ்தைகளிலிருந்தும் நீங்க பெற்றதால் ஜீவஸ்வரூபமே இந்த உபதேசிக்கப்பட்டதாக ஏதம் துவேவா என்னும் வாக்கியத்தால் மீண்டும் மீண்டும் பிரதிஜை செய்யப்படுகிறது. ஆத்மா என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட ஆத்மாவே ஏதம் துவேவா என்று திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு ஏவமே ஏஷ சம்பிரசாதா ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியதே என்னும் வாக்கியத்தால் சரீரம் நீங்கிய பின் முதலில் சொல்லப்பட்ட குணாஷ்டக ஆவிர்பாவத்தை உடையதாக ஆகிறது என்று சொல்லப்படுவதாக தெரிகிறது. ஆகா, இங்கு அபினிஷ்பத்தியதே என்பது இயல்பான ஆத்மஸ்வரூபத்தின் விளக்கமேயாம். இந்த பிரகடனம் ஜீவாத்மா விஷயமானது. ஆத்மாவானவன் சுரூபத்திலேயே அபகரபாத்மத்வார் குணாஷ்டகங்களை உடையவன் என்று பிரகடனத்தின் தொடக்கத்திலேயே பிரம்மனால் சொல்லப்பட்டது. ஆகா, ஜீவனுக்கு இயல்பான இந்த 8 குணங்களும் சம்சார திசையில் மறைக்கப்பட்டு முக்தி திசையில் வெளிப்படுகிறது என்பதே இங்கு சொல்லப்படுவதாக தெரிகிறது.
விஷயம் ஸ்ரீ சௌனக பகவானால் ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலும் சொல்லப்பட்டது. வைரத்திலுள்ள அழுக்கை நீக்குவதால் இருக்கும் ஒளியே வெளிப்படுகிறது. புதிதாக ஒளி உண்டாகப்படுவதில்லை. அவ்விதமே சரீர சம்பந்தத்தால் உண்டான தோஷம் நீங்கவே ஆத்மாவுக்கு உள்ள ஞானமே வெளிப்படுகிறது. புதிதாக ஞானம் உண்டாவதில்லை. கிணறு தோண்டும் போது மண்ணனை வெட்டி எடுக்கவே மறைந்து கிடந்த நீரே வெளிப்படுகிறது. மண்ணை வெட்டி எடுக்கவே மறைந்து கிடந்த நீரே வெளிப்படுகிறது. புதிதாக நீர் உண்டாகவில்லை. அதுபோல முக்தி தசையில் ஞானாதிகரணங்கள் ஆத்மாவிடம் வெளிப்படுகின்றன. புதிதாக ஞானம் உண்டாவதில்லை. ஆகா கர்மத்தாலும் அதனால் உண்டான தேக சம்பந்தத்தாலும் சங்குச்சிதமான ஞானானந்தாதி குணங்களுக்கு கர்மபந்தம் போய் பரமனை அடைந்ததும் விகாசரூபமான ஆவிர்பாவமானது உண்டாகிறது என்னும் விஷயத்தில் ஒருவித அனுபவத்தியும் இல்லை என்று விளக்கப்பட்டது. இது முதலாவது அதிகரணம். இரண்டாவது அவிபாவேன திருஷ்டித்வாதிகரணம். முக்தன் பிரம்மத்தை விட்டு பிரியாதவனாகவே தன்னை அனுபவிக்கிறான். முன்னதிகரணத்தில் சொன்னபடி ஸ்வரூபாவிர்பாவம் பெற்ற முக்தி ஜீவன் பரமவரத்தில் பிரம்மத்தை அனுபவிக்கும் பிரகாரம் பேசப்பட்டது. முக்தன் தன் ஆத்மாவை பிரம்மத்தை விட்டு பிரியாதவனாகவே அனுபவிக்கிறான் என்கிறது. முக்தாத்மா தன்னை பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டவனாக அனுபவிக்கிறானா அல்லது அவருக்கு பிரகாரமாக இருப்பதாலே அவரும் தானும் அவிபக்தர்கள், விட்டு பிரியாதவர்கள், அமிர்த சித்தர்கள் என்றும் பிரகாரியாக அனுபவிக்கிறானா, அதாவது அகம் பிரம்மாஸ்மி என்று அனுபவிக்கிறானா என்பது சம்சயம். பூர்வக்ஷம் சோஷ்டே சர்வன் கர்மான் சக பிரம்மணா விவச்சிதேதி. முக்தாத்மா பிரம்மத்தோடு கூட எல்லா கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான். யதா பஷ்யதே ருக்மவர்ணம் கர்த்தாரமீஷம் புருஷம் பிரம்மயோனிம் ததா வித்வான் புண்ணியபாவே விருவிட நிரஞ்சன பரமம் சாமிய உபைத்தி. முக்தாத்மாவானவன் பொன் போன்று அழகிய திருமேனி உடையவனாய், உலகிற்கு கர்த்தாவாய், நியமிப்பவனாய், புருஷன் எனப்படுவனாய், உலகிற்கு உபாதான காரணமாய் இருக்கும் பரமாத்மாவை எப்போது காண்கிறானோ அப்போதே புண்ணிய பாவங்களை விட்டு தோஷவத்தனாய் அபகரபாப்பத்தார் குண அஷ்டகங்களை பெற்று பிரம்மத்தோடு சாமியத்தை படைகிறான். இதம் ஞானமுபாஸ்தித்ய மம சாதர்மியமாகதாக சர்கேபி நோபஜாயந்தே பிரளயேன வியதந்தி சா. இந்த அறிவை பெற்றவன் என்னோடு சமமான குணங்களை பெறுகின்றனர். அவர்கள் சிருஷ்டிகாலத்தில் உண்டாவதும் இல்லை, பிரளய காலத்தில் லயமாவதும் கஷ்டப்படுவதும் இல்லை என்று ஸ்ருதி ஸ்மிருதிகளில் முகத்துக்கு பிரம்மத்தோடு கூட சாகித்யம் என கூடியிருந்தல், சாமியம் ஒத்துமை, சாதர்மியம் ஒத்த குணம் உடைந்தராயிருக்கு சொல்லியிருக்கிறால் அவன் பரமபதத்தில் பரமாத்மாவை காட்டிலும் தன்னை தனிப்பட்டவனாக அனுபவிக்கிறான் என்று தேறுகிறது. சித்தாந்தி என்ன சொல்றார்? இப்பூர்வபக்ஷன் தவறு. முக்தன் பிரம்மத்தோடு தன் ஆத்மாவை அவிபாகமாக தனிப்படாதவனாக அனுபவிக்கிறான். ஏனெனில் பிரம்மத்தை அடைந்தவுடன் அவரது சுரூபத்தை மறைக்கும் கர்மங்கள் நீங்கி விடுகையால் முக்தன் தன் ஆத்மாவை உள்ளபடி காண்கிறான். ஜீவாத்மாவானது தத்துவமசி அந்த பரம்பொருள் நீயாகிறாய். அபகரபாத்மா பிரம்மா, இந்த ஆத்மா பிரம்மமே ஆகும்.
ஜெகதாத்மா மயமாய் ஜெகதாத்மயம் இதம் சர்வம் சர்வம் கல்விடம் பிரம்மா. இவ்வுலகை அனைத்தும் பரமாத்மாவை ஆத்மாவாக கொண்டது. இது அனைத்தும் பிரம்மமே. முதலான ஸ்ருதி வாக்கியங்களில் பிரம்மத்தோடு ஒரே வேற்றுமையில் படிக்கப்படுகிறது. இதற்கு காரணத்தையும் சொல்லித்து ஆத்மனிஷ்டன்னு ஆத்மனோ அந்தரோ யமேதி யமாத்மான வேதா யஸ்யாத்மா சரீரம் ய ஆத்மானம் அந்தரோ யமேதி சத ஆத்மா அந்தரியாம் யமர்த்தா. எந்த பரமாத்மா ஜீவாத்மாவின் உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறானோ, இவனை ஜீவாத்மா அறியானோ, இவனுக்கு ஜீவாத்மா சரீரமோ, இவன் ஜீவாத்மாவை உள்நுழைந்து நியமிக்கிறானோ, அடிவற்ற அந்த பரமாத்மாவே இவனுக்கு அந்தரியாமி. அந்த புருவெட்ட சாஸ்தாதனானாம் சர்வாத்மா. அனைவருக்கும் ஆத்மாவான பரமாத்மா எல்லா ஜீவாத்மாக்களையும் உள்நுழைந்து நியமிக்கிறான். முதலான வேறு வாக்கியங்கள் ஜீவாத்மஸ்வரூபம் பரமாத்மாவுக்கு சரீரமாய் அவனை அந்தரியாமையாக கொண்டதாய் அவனுக்கு பிரகாரமாய் இருக்கின்றது என்று சொல்லுகின்றன. இவ்விஷயம் முன்னமே காசிகிருஷ்ணர் கருத்தில் சொல்லப்பட்டது. ஆகையால் முக்தாத்மா அவிபாகேனா அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாகவே இருக்கிறேன், நான் பிரம்மத்தை விட்டு பிரியாத பிரகாரமாயிருக்கிறேன் என்றே அனுபவிக்கிறான். பரமாத்மாவுக்கு சமம் என்பது பிரம்ம சமமான சுத்தியை பற்றார். சாதர்மியம் என்பது ஒத்த குணங்களை ஒத்தச் சொன்னது. இவைகளால் பிரகார பிரகாரி பாவத்துக்கு யாதொரு விரோதமும் இல்லை. ஸ்ரீ சர்வன் கர்மன் ஜட பிரம்மணா விவஸ்திதேதி என்று தொடங்கும் வேற வாக்கியம் முக்தாத்மா தனக்கு பிரகாரியாயிருக்கும் பிரம்மத்தோடு கூட பிரம்ம குணங்களை அனுபவிக்கிறான் என்பதை கூறுகிறது. ஆகா, பிரம்மத்தை விட்டு பிரியாதனாகவே முக்தன் தன்னை அனுபவிக்கிறான் என்று கூறுகிறது. சூத்திரத்தில் உள்ள அவிபாகேனா என்னும் பதம் ஜீவ பரமாத்மாக்களுக்கு ஸ்வரூப ஐக்கியத்தை சொல்லுகின்றதென்று ராமசுக்ரீவயோரைக்கியம் தேவியேவம் சவராயதா என்று கொள்வது. பரமாத்மா பிராப்யன் ஜீவாத்மா பிராப்தா. நிர்விசேஷ சின்மாத்திர பிரம்மத்தோடு ஐக்கியத்தை அடைந்தவனுக்கு சிருஷ்டியாதி வியாபாரம் சம்பவிக்கவே சம்பவிக்காது. ஈஸ்வரனுக்கு ஜெகத் வியாபாரம் ஜெகத்தை சிருஷ்டித்தல் உண்டு, முக்தனுக்கதில்லை. ஆகா, ஜீவ ஈஸ்வரர்களுக்கு ஐக்கியம் செல்ல முடியாது. யோகசாமியமே ஐக்கியம் என்றதாகிறது. மூணாவது சூத்திரம் ஸ்வரூபாவிர்பாவமாவது ஞான விகாசமும் அபகரபாத்மத்வாதி குணங்கள் பிரகாசிக்கையும். அது பிரம்மவாதி கரணத்தில் சொல்லப்படுகிறது. 4:4 முக்தி அடைந்த ஜீவனுக்கு சுரூபாவிர்பாவம் சொல்லப்பட்டது. இவ்விரகணத்தில் முக்தன் எந்த சுரூபத்தோடு ஆவிர்பவிக்கிறான் என்பது விசாரிக்கப்படுகிறது. ஜீவாத்மாவின் ஸ்வரூபம் அபகரபாத்மத்வாதி குணாஷ்டகங்களோடு கூடியிருக்குமா, ஞான மாத்திரமாய் இருக்குமா, அல்லது இரண்டுபடியாகவும் இருக்குமா? இவைகளில் எந்த சுரூபத்துக்கு ஆவிர்பாவம் என்பது சம்சயம். சரி, அதுக்கு ஜெய்மினி கருத்து, ஔடலோமி கருத்து கண்டித்து என்று சொல்லி சித்தாந்தம் என்ன சொல்றார்? ஔடலோமி சொல்லுகிறபடி ஞானமே வடிவாயிருப்பதே ஜீவஸ்வரூபம் என்று ஒப்புக்கொண்டாலும் அபியுபகம்யவாதம் பிரஜாபதி வாக்கியத்தில் 8 குணங்கள் ஜீவாத்மாவுக்கு படிக்கப்பட்டிருக்கையால் இந்த 8 குணங்களும் ஜீவனிடம் உள்ளனா என்று ஒப்புக்கொள்ள வேண்டியுள்ளது. ஆகா, ஞானமே வடிவாயிருக்கை, 8 குணங்களை உடையவனாய் இருக்கை ஆகிய இரண்டையும் ஜீவனிடம் ஒப்புக்கொள்வதில் விரோதமில்லை. 8 குணங்கள் ஆத்மாவின் ஸ்வரூபம் என்பதையும் ஸ்ருதிதான் சொல்லுகிறது. ஞான மாத்திரம்
ஸ்வரூபம் என்பதையும் ஸ்ருதி தான் சொல்லுகிறது. இரண்டும் ஸ்ருதி வாக்கியங்களாகியால் சபலமுடையவை. இவைகளின் ஒன்று கண்டித்து ஒன்றை பிரமாணமாக கொள்வது நியாயமில்லை. விஞ்ஞான கன ஏவா பிராஜ்ஞான பிரஜான கன ஏவா என்னும் வாக்கியங்கள் ஜீவஸ்வரூபம் ஞான மாத்திரமாகவே உள்ளது என்று ஏவகாரம் விட்டு சென்றது குணாஷ்டகம் உடைத்தாஞ்சிருக்கையே தடுக்கிறது என்று உடலோமை கூறுவது பொருந்தாது. அந்த ஏவகாரம் ஆத்மா முழுதும் ஜடப்பொருள்களை காட்டிலும் எப்போதும் வேறுபட்டதாய் தானே பிரகாசிப்பதாய் உள்ளது. இவ்வாத்மாவின் எப்பகுதியும் பிரிதொன்றால் பிரகாசிக்கப்படுவதில்லை என்னும் அர்த்தத்தையே காட்டுகிறது. உப்பு கட்டி திருஷ்டாந்தத்திலிருந்து இது விளங்குகிறது. உப்பு கட்டியானது உள்ளும் புறமும் உவர்ப்பு மயமாக இருப்பதாக நாம் நாவால் உணர்ந்தாலும் அவ்வுணர்வு அவ்வுப்பு கட்டியை கண்ணால் எண்ணிட முடியாது என்றும் பரிசித்தால் கடினமாயுள்ளது என்றும் உணர்வதை தடுக்கவில்லை. மாம்பழத்தில் ஒரு பகுதி இனிப்பாகவும் ஒரு பகுதி புளிப்பாகவும் இருப்பதை காண்கிறோம். அப்படிகிறே உப்பு கட்டி எல்லாரிடத்திலும் உவர்ப்பும் மாயாகவே இருப்பதா போல் ஆத்மா முழுவதும் ஞானமாகவே இருக்கிறது என்று திருஷ்டாந்தத்தில் ஏவகாரத்திற்கு தாற்பயமே வழியா அது ஜீவனுடன் குணாஷ்டகம் இருப்பதை தடுக்கவில்லை. ஆகா, ஜீவன் ஞானமே உடையவாயிருக்கை பாபமின்மை முதலான 8 குணங்களை உடையவனாக இருக்கிறார் என்னும் 2 விதமாகவும் முக்தி நிலையில் ஆவிர்பாவத்தை பெறுகிறான் என்று தெரிகிறது. 4வது அதிகரணம். முக்தன் சங்கல்பத்தால் அனைத்தையும் பெறுகிறான். பிரம்மத்தை அடைந்த முக்தன் ஞானஸ்வரூபனாயும் அபகவகாத்மத்வாதி குணங்களாயும் ஆவிர்வகிக்கிறான் என்பது கீழதிகரணத்தில். இவ்வதிகரணத்தில் 8வது குணமான சத்தியசங்கல்பத்துவம் விகாரிக்கப்படுகிறது. சத்தியசங்கல்பம் என்றால் வீணாகார சங்கல்பம். முக்தன் எந்த முயற்சியையும் எதிர்பாராமல் தன் சங்கல்பத்தாலேயே தான் விரும்பியது யாவத்தையும் அடைகிறான் என்கிறது. சதத்திர பரியேதி ஐக்ஷத் கிரீடன் தமமானஹா ஸ்திரீபிர்வா தானைர்வா ஞாதிபிர்வா என்ற பிரஜாபதி வித்யா பிரகரணத்தில் முக்தன் ஞாதி முதலானவர்களை அடைவதாக கூறுகிறது. நகர வித்யா பிரகரணத்தில் சயதி பித்ருலோக காமோ பவதி சங்கல்பாதேவ அஸ்ய கிரகா சமுத்திஷ்டந்தி என்று முக்தன் விரும்பினால் பிதிருமாத்திராதி பிராப்திகள் சங்கல்பத்தினால் உண்டாகின்றன என்று கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு முக்தனுக்கு ஸ்ருதியில் கூறப்பட்டுள்ள ஞாத்யாதி பிராப்தியானது பிரயத்தனாந்தர சாபேக்ஷா வேறு முயற்சிகளோடு கூடிய சங்கல்பத்தால் உண்டாகிறதா அல்லது பகவத் சிருஷ்டி போலே வெறும் சங்கல்ப மாற்றத்தாலே உண்டாகிறதா என்று சம்சயம். அது சித்தாந்தி என்று சொல்றார். இப்பூர்வக்ஷன் தவறு. முக்தனுக்கு சங்கல்ப மாத்திரத்தால் சர்வமும் சித்திக்கிறது. ஏனெனில் சயதி பிதர்லோக காமோ பவதி சங்கல்பாதேவ பிதரஹா அஸ்ய சமுத்திஷ்டந்தி என்கிற வாக்கியத்தில் பிரயத்னாந்தர நிரபேட்ச சங்கல்ப மாத்திரத்தால் பித்திரார்கள் உண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகா, இவ்விடத்திலுள்ள ஏவகாரத்துக்கு அந்நியோகம் விவச்சேதம் விச்சேதபரமாகத்தான் அர்த்தம் சொல்ல வேண்டும். பிரயத்னாந்தராபேட்சையை சொல்லும் ஸ்துத்தியந்தரம் எதுவும் இல்லை.
முக்தன் இத்தகைய காரியங்களை செய்யும் போது வேறு முயற்சிகளாயும் எதிர்பார்க்கிறான் என்று கூறும் வாக்கியம் எதுவும் இல்லை. ஆகையால் இங்கு ஏவகாரம் முக்தன் காரியம் செய்யும் போது வேறு எந்த முயற்சியையும் எதிர்பார்ப்பதில்லை என்று அநியோக தான் அர்த்தம் சொல்ல வேண்டும். ஜக்ஷத் கிரீடன் என்று மேலிடத்துள்ள ஸ்ருதி வாக்கியத்தில் முக்தன் ஸ்திரீகளோடும் வாகனங்களோடும் விளையாடுவதாக காண்கிறதே, அவனுக்கு கர்மசம்பந்தம் உண்டு போல் தோன்றுகிறதே என்றில் முக்தன் சத்திய சங்கல்பன், அதாவது பரமாத்மாவை தவிர வேறு எதற்கும் வசப்பட்டவனல்லன். அனன்யாதிபதியாயிருக்கையாவது விதி நிஷேதங்களுக்கு அயோக்கியனாயிருக்கை, விதி நிஷேதங்களுக்கு யோக்கியனாயிருந்தால் தகுதி உடையவனாயிருந்தால் அவனுடைய சங்கல்பம் தடைப்பட்டதாகும். ஆகையால் சத்தியசங்கல்பன் என்னும் போதே அவன் கர்மம் முதலான எதற்கும் வசப்பட்டவனல்லன் என்று தெரிகிறது. அதனாலேயே ஸ்துதி பவதி, அந்த பக்தன் விதிநிஷேத யோக்கியனாக ஆகிறதில்லை, கர்மவசப்பட்டவன் அல்லாதவனாகிறான் என்று போதித்து, ஆஹா முக்தன் புண்ணியபாப சஜாத்திய வியாபாரங்களை செய்தாலும் அதன் பல சம்பந்தத்திற்கு அனர்கன், கர்மவசப்பட்டவனல்லன் என்று தேரித்து முக்தனுக்கு பகவத் சேஷத்துவமே ஸ்வரூபமாயிருக்கா பகவத் விதிரித்த வியாபாரங்களை பிரவிற்த்தியானது ஒரு போதும் உண்டாகாது. இங்கு சொல்லப்பட்டு பித்ராதி பிராப்தி விதரானவை பகவத் பிரீத்தியை முக்கியோத்தேசமாய்க்கொண்டு செய்யப்படும் சங்கல்பங்கள் என்றே கொள்ள வேண்டும். இவ்விஷயம் அடுத்த திகனத்திலும் பேசப்படுகிறது. 5வது கிரணம் அபாவாதிகரணம். முக்தன் சில சமயம் தேகமுள்ளவனாகவும் சில சமயம் தேகமற்றவனாகவும் இருக்கலாம். திடீர் உண்டா இல்லையான்னு சொல்றார். முன்னதிகரணத்தில் முக்தன் தன் சங்கல்பித்தலாயே பித்ரார்களை சிருஷ்டிக்கிறான் என்பது இவ்வரிகாரணத்தில் அவனது சங்கல்ப விசேஷம் விசாரிக்கப்படுகிறது. முக்தனுடைய அந்த சங்கல்பம் சரீரத்தோடு கூடியிருந்து செய்யப்படுகிறதா அல்லது சரீரம் இல்லாமல் செய்யப்படுகிறதா? முக்தனுக்கு தேகேந்திரியங்கள் உண்டா இல்லவா? விரும்பிய போது அவன் சரீரத்தை கொள்கிறானா, விரும்பாவலில் சரீரமற்றவனா இருக்கிறானா என்று சம்சயம். பூர்வட்சேன் சொல்கிறார், பாதரி மகரிஷியின் கருத்து அப்புறம் ஜெய்மினி மகரிஷியின் கருத்து ரெண்டத்தையும் சொல்லி சித்தாந்தி முக்தன் சசரீரநாயம் அசரீரநாயம் 2 விதமாகவும் இருவேறு சமயங்களில் இருக்கலாம். இப்படி சொல்லாமல் சரீரம் உண்டு என்கிற ஸ்ருதியும் சரீரம் இல்லை என்கிற ஸ்ருதியும் பொருந்துகிறது. துவாதசாகம் என்பதோர் யாகம், 12 தினங்கள் செய்வது. சமிருத்தியை விரும்புவோர் துவாதசாக யாகத்தை செய்ய வேண்டும் என்ற விதி வாக்கியம். குழந்தையை விரும்புவதற்கு துவாதசாக யாகம் செய்ய வைக்க வேண்டும் என்பது மற்றொரு விதி வாக்கியம். இவ்விரண்டு வாக்கியங்களில் துவாதசாகம் ரித்திகாமாக உபேயுகு துவாதசாகேன பிரஜாகாமம் யாதயேத் என்னும் விதி வேதத்தை கொண்டு சங்கல்ப வேதத்தாலே முதல் வாக்கியத்தில் பலகஜமானல் செய்யும் சத்திரயாக ரூபமாயும் 2ஆம் வாக்கியத்தில் உரியஜமானம் செய்யும் அஹீனயாக ரூபமாயும் ஒரே துவாதசாக யாகம் ஆகிறது என்று அங்கீகரிப்பதால் போலே இங்கும் சங்கல்ப வேதத்தால் சசரீரத்தும் அசரீரத்தும் இரண்டையும் ஒப்புக்கொள்ளலாம். அதாவது எப்போது முக்தன் சசரீரஸ்யாம் என்று சங்கல்பித்தானோ அப்போது
சாரீரனான பகவானை அனுபவிக்கிறான். எப்போது அசரீரஸ்யாம் என்று சங்கல்பிக்கிறானோ அப்போது அசரீரனாக இருந்து கொண்டே பகவானை அனுபவிக்கிறான் என்பது சாரீரத்த நியமமில்லை. சரீர சிருஷ்டியிலும் நியமமில்லை. அவ்வாறு பிரம்மானுபவத்தை விட்டு வேறு காரியத்தில் பிரவൃத்தி உண்டானால் பிரம்மத்தினம் யோக்கியதா புத்தி வைக்கல்யம் குறைவு உண்டாகும் போ என்னில் ராமகிருஷ்ணா தேவதாரங்களை செய்துள்ள பரமபுருஷன் தானும் லீலார்த்தமாக தசரத வசுதேவாரி பித்ராரி சிருஷ்டிகளை சிருஷ்டித்துக் கொண்டு அவர்களின் மனுஷ தர்ம லீலா ரசத்தை அப்படி அனுபவிக்கிறானோ அப்படியே முக்தரும் ஈஸ்வர சிருஷ்டமான பித்ராதிகளுடன் மனுஷ தர்மங்களை உடையராய் பகவதனுபவ லீலா ஆந்தர்கதமான ரசத்தை அனுபவிக்கிறார்கள். சில சமயம் முக்தரும் ஈஸ்வரனுடைய அபிப்பிராயத்தை அனுசரித்து ஸ்வயமேவ தன்னுடைய சங்கல்பத்தினால் தனக்கு பித்ரார்கள் சிருஷ்டித்துக் கொண்டு மனுஷ தர்மங்களை உடையவனாய் பகவத் அனுபவ அந்தர்கதமான பகவத் லீலாரசத்தை அனுபவிக்கிறான். ஆஹா, பகவத் அனுபவ வைக்கல்யத்திற்கு பிரசக்தி இல்லை. முக்தனுக்கு பகவத் அனுபவ விஷயத்தில் அந்தர்கதமாகாத அனுபவம் ஏதும் இருக்காது. ஸ்ரீயார்களோடு விளையாடுகிறான் என்றால் அவர்களோடு கூட பகவத் பிரீத்தியை உத்தேசித்து பகவான் எதிரில் ஆடுவதாக கைங்கரியங்களாகுமா. இத்திவிபூதியில் ஸ்வர்கா ஆதிகளில் போல் காம புருஷார்த்தானுபவம் இல்லை. ஆகினாலே என்ன சொல்றார் அப்படின்னா, நாககல்யாவமேவம் என்று தொடங்கும் வாக்கியத்தில் ஜீவாத்மாவுக்கு சுஷுப்தி அவஸ்தையில் அஜ்ஞாத்வத்தை சொன்ன ஸ்துதி அவ்விடத்திலேயே சபாயேஷ திவ்யேன சக்ஷுஷா மனசா ஏகான் காமான் பஷ்யன் ரமதே எயேதே பிரம்மலோகே திவ்ய சக்ஷுசால் எல்லா காமங்களையும் அனுபவித்துக் கொண்டு சந்தோஷமாக இருக்கிறான் என்று முக்த அவஸ்தையில் சர்வஜத்துவத்தை சொல்லித்து. எனவே முக்தன் ஞான வியாப்தியால் பரதேகங்களால் பெறத்தட்டில்லை. கடைசி 6வது அதிகரணம் ஜெகத் வியாபார வஜ்ஜாதிகரணம். முக்தன் ஜெகத் காரணமாக ஜெகத்வா விவர்ஜ்யம். முந்தைய இடத்தில் பிரம்மானுபவத்தில் இறங்கிய தேகாதி சிருஷ்டி முக்தனுக்கு தன் சங்கல்பத்தாலேயே ஆகிறது என்றது. இவ்வரிகரணத்தில் சத்தியசங்கல்பனாயிருந்து போதிலும் பரமாத்மாவுக்கே உரிய ஜெகத் சிருஷ்டியாதி வியாபாரம் முக்தனுக்கில்லை என்கிறது. முக்தனுடைய ஐஸ்வர்யம் என்பது அனைத்தையும் நியமிப்பதற்காக சர்வேஸ்வரத்துவமா அல்லது பரமாத்மானுபவம் மட்டுமா? பரசாமியம் சொல்லுவதால் ஜெகத் சிருஷ்டியாதி வியாபாரங்களையும் முக்தன் செய்வதாக சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் பரமசாமியம் சம்பவிக்காது. எல்லா விதத்திலும் பரமசாமியம் என்று கொண்டால் பரமாத்மாவிற்கு அசாதாரணமான தர்மம் ஒன்றும் சொல்ல முடியாது. முக்தனுக்கு பரமாத்மாவுக்கும் பாலிசி இல்லாமல் போகும். இவற்றில் எந்த பட்சம் யுக்தமாவது என்று சம்சயம். பூர்வபக்ஷி சொல்கிறான், முக்தனுக்கு ஜெகதீஸ்வரத்துவம் உண்டு. நிரஞ்சன பரமம் சாங்குபைத்தி தோஷங்கள் நீங்க பெற்றவனாய் பரமாத்மாவோடு மேலான சாமியத்தை அடைகிறான் என்று ஸ்துதி பரமாத்மாவோடு ஒற்றுமை கூறுகிறது. முக்தனுக்கு சத்தியசங்கல்பத்துவம் உண்டு என்று முன்னமே சொல்லப்பட்டது. ஆகா, உலகை நியமிப்பனாகிற ஜெகத் நியமனமும் முக்தனுடைய ஐஸ்வர்யம் என்ன வேண்டும்.
இப்படி கொள்ளாவிடல் பரமசாமியம் சொன்னது பொருளத்ததாகும். இது பூர்வட்சேது. ஜெகத்வியாபாரமாவது சமஸ்த சேதனா சேதனங்களுடைய ஸ்வரூபஸ்திதி பிரவೃತ್ತಿகள் என்ன, அவைகளுடன் அவாந்தர பேதங்கள் என்ன, இவைகளா நியமிப்பது, இது பரமாத்மாவுக்கே உரிய அசாதாரண தர்மம். இந்த ஜெகநீவனாதி ஐஸ்வர்யம் முக்தனுக்கு கிடையாது. ஜெகநீவனத்தை பற்றி பேசும் இடங்களில் முக்தனை பற்றிய பிரஸ்தாவமே இல்லை. ஆகையால் ஜெகத்வியாபார வர்ஜம், ஜெகத் சிருஷ்டி முதலான செயல்களை தவிர்ந்தது தான் முக்தைஸ்வர்யம் என்று சொல்ல வேண்டும். யதோவா யுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத்பரந்த்யபிசம்பிஷந்தி தத்விஜிஞாசஸ்வ தத்பிரம்மேதி தைத்திரிய பிருஹத். இந்த பிரபஞ்சமானது எவனிடத்திலிருந்து உண்டாயிற்றோ, எவனால் ரட்சிக்கப்படுகிறதோ, எவனிடத்தில் லயத்தை அடைகிறதோ அதுதான் பிரம்மம். அதை தெரிந்து கொள். சதேவ சோம்ய இரமக்ர ஆசீத் ஏகமேவாத்விதீயம் ததைக்ஷத புஹஸ்யாம் பிரஜா ஏயேதி தத்தேஜோ சிருஜதா. இப்பிரபஞ்சம் முதலில் சத்தாகிற பிரம்மமாயிருந்தது, ஒன்றாகவே இருந்தது, இரண்டற்றதாய் இருந்தது. அது நானே பலவாக கடவேன், அதற்காக பிறக்க கடவேன் என்று சங்கல்பித்தது. அது தேஜஸை சிருஷ்டித்தது. பிரம்மாவா இதமேகமேவாக்ர ஆசீத் ததேகம் சன்னவ்யா சன்னவ்யா பவதி தச்ரேயோ ரூபமத்திய சிருஜத் சிதக்ஷதரம் சிதிசிதக்ஷத்திரம் பிருதாத்மிகம். பிரளய காலத்தில் பிரம்மம் ஒன்றே இருந்தது. அது ஒன்றாகவே இருந்து சிறப்புறவில்லை. அது சிறப்புள்ள க்ஷத்ரிய ஜாத்தியை படைத்தது. ஆத்மாவா இதமேக ஏவாக்ர ஆசீத் நான்யன் கிஞ்சின் நவிஷத் ச ஈக்ஷச லோகான் து சுஜாயிதி ச இமான் லோகான் அசுர்ஜதா. நாமரூபமற்ற ஆத்மா ஒன்றாகவே இருந்தது. நாமரூபமுள்ள வேறு எதுவும் இல்லை. அது ஜகத்தை சிருஷ்டிக்க கடவேன் என்று சங்கல்பித்தது. அது இந்த ஜகத்தை சிருஷ்டித்தது. ஏகோஹவை நாராயண ஆசீத் பிரம்மா நேஷானஹ த ஏகாக்கி நரமேகா தஸ்ய தியானான் தஸ்தஸ்ய தசேந்திரியாணி. பழைய காலத்தில் நாராயணன் உடனே இருந்தான். பிரம்மன் சிவன் முதலான சேதனா சேதனங்களால் எதுவும் இல்லை. அவன் முருகனாயிருந்து இன்புறவில்லை. அவன் சங்கல்பித்த பிறகு இந்திரியங்கள் அனைத்தும் உண்டாயின. பிருத்திவியாம் திஷ்டன்னு பிருத்திவியா அந்தரஹா நமயதி. எவனொருவன் பூமி முதலாக சகல வஸ்துக்களிலும் உள்ளும் புறமும் இருந்து கொண்டு அவத்தை நியமிக்கிறானோ, முதலான ஜெகத்காரணத்துவத்தை கூறும் சுருவாக்கியங்கள் பிரம்மத்திற்கே ஜெகத்தை சிருஷ்டிப்பது நியமிப்பது முதலான கிரியைகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இவ்வாக்கியங்கள் எதிலும் முக்தனுக்கு இடமில்லை. ஆகையால் முக்தனுடைய ஐஸ்வர்யம் ஜெகத்வியாபாரவர்ஜம், ஜெகத் சிருஷ்டி ஜெகநேவனம் முதலான செயல்கள் அற்றது என்றே கொள்ள வேண்டும். ஸ்வராட் பவதி தஸ்ய சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி. சாந்தோக்கியம். பகவானை அடைந்ததும் முக்தன் அகர்மவிஷ்யனாகிறான், எல்லா லோகங்களிலும் இஷ்டம் போல் சஞ்சரிக்கிறான் என்று ஸ்ருதி வாக்கியங்கள் காணப்படுகிறதே என்னில், ஜெகத்தை சிருஷ்டிக்கும்படி பரமாத்மாவால் நியமிக்கப்பட்ட ஹிரண்ய கர்ப்பன் முதலானவர்களுடைய லோகங்களில் அநேக அவைகளும் பகவத் விபூதிகளாயிருப்பதாலே அங்கு போகங்களை அனுபவிக்கிறான் என்று சொல்லிட்டு ஆனந்தமய பிரம்மத்தை அவனுடைய விபூதியுடன் அனுபவிக்கவே காமசஞ்சாரம் அவ்வுலகங்களை ஆள்கிறான் என்று கூறவில்லை.
விகாரமடையும் இந்த பிராகிருத்த லோகங்களில் யோகங்களை முக்தன் அனுபவிக்கிறான் என்றால் பத்த ஜீவனுடைய போகங்கள் போலே அவை அல்பமாயும் அஸ்திரமாயும் ஆகுமோ என்னில் தஸ்மின் லோகாः ஸ்திதாः சர்வே ததுநாத்யேதி கச்சனா பகவானுடைய விபூதமான ஜெகத்தானது அவனிடம் ஒடுங்கி இருக்கிறது, விலகி நிற்பதில்லை என்றபடி லோகங்கள் யாவும் பகவானுடைய விபூதியாகியாலே முக்தனுக்கு அவற்றை அனுபவிக்கும் போது பிறப்பிறப்பு விகாரங்களிலும் வேறுபட்ட அனுபவமே சித்திக்கும். முக்தன் விகாரமற்ற பிரம்மத்தை அனுபவிப்பதில் ஸ்திதியை உடையவன் என்று ஸ்துதி வாக்கியங்கள் சொல்லுகின்றன. ஏஷேவானந்தயாதி, பரமபுருஷனே முக்தனை ஆனந்தமடைய செய்கிறான் என்றபடி முக்தன் அனுபவிக்கும் ஆனந்தத்திற்கும் பரமாத்மாவே காரணம். எவனொருவன் மற்ற தெய்வங்களையும் பலன்களையும் கருதாது பக்தி யோகத்தினால் என்னை ஆராதிக்கிறானோ அவன் குணான் சமதீத்தியை தான் பிரம்ம பூயாஜ கல்பத்தே. முக்குடங்களை கடந்து பிரம்மத்தோடு சமமாயிருக்கும் தன்மையை பெறயோக்கியனாகிறான். சகஸ்யைகாந்திகஸ்ய சுகஸ்யைகாந்திகஸ்ய ச கீதை. ஞானியால் அடையப்படும் பேரின்பத்துக்கு உபாயமாவேன் என்று ஸ்மிருதிகளும் இம்மத்தத்தை காட்டுகின்றன. ஆகியால் முக்தனுக்கு சொல்லப்படும் பரமசாமியமும் சத்தியசங்கல்பத்துவமான பெருமைகள் பரமாத்மாவின் நித்திய சங்கல்பத்தினாலேயே சித்திப்பவை. ஆஹா, முக்தன் ஜெகத் வியாபாரம் தவிர்ந்த பெருமைகளையே உடையவன். முக்தன் சேஷத்துவமே தனக்கு சுவாபாவிக ரூபம் என்பதை உணர்ந்தவனாக சர்வசேஷியான பரமபுருஷனுக்கு கைங்கரியத்தை செய்வதே அவருக்கு பிரியத்தமமாயிருக்கும். மாறான ஈஸ்வரத்துவம் நியந்திருத்தம் முதலானவை அனிஷ்டமாகவே இருக்கும். ஆகியால் ஆனந்த வைக்கல்யம் இல்லை. சர்வான் கர்மான் சக பிரம்மணா விவச்சிதேதி. முக்தன் சர்வஜனான பிரம்மத்தோடே கூட எல்லா கையான விலங்களையும் அனுபவிக்கிறான் என்னும் ஸ்ருதி வாக்கியம் போகமாத்தத்தால் முக்தனுக்கு பரமசாமியாரத்தை கூறுகையாலே ஜெகத்வியாபார வர்ஜமேவ முக்தனுடைய ஐஸ்வர்யம். முக்தனுக்கு ஜெகத்வியாபாரம் இல்லையே ஆகிலும் கிருஷி புண்ணின பிதாவும் நிர்வியாபாரரான புத்திராஜர்களும் கிருஷ்ணத்தை விதிக்குமாத்தோரே ஜெகத்வியாபாரத்தால் வரும் ரசம் வியாபிக்கிற ஈஸ்வரனுக்கும் பார்த்திருக்கிற முக்தனுக்கும் துல்லியம். முக்தனுடைய ஐஸ்வர்யம் பரமபுருஷாயத்தம், பரமபுருஷனுடைய அதீனமாகவே சங்கல்பத்தினாலேயே சித்திப்பது எனில் பரமபுருஷன் சுதந்திரனாகியால் முக்தனுக்கு புதராவிருத்தி சம்பவிக்குமோ எனில் அனாவிருத்தி சப்தாத் முக்தனுக்கு சம்சாரத்துக்கு திரும்பி வருவதில்லை. வேற வாக்கியம் அப்படி கூறுகிறார். நிகில ஹேயப்பத்தினே கல்யாண மணிகதானன் ஜெகஜன்மாதி காரணம் சமஸ்த வஸ்து விலக்கணன் சர்வஜன் சத்தியசங்கல்பன் ஆஸ்திதர்கள் இடத்தில் நிர்வதிக வாத்சல்யத்தை உடையவன் பரமகாரிகன் சமாபிரிகரகிதன் பரபிரம்மம் என்று பேசப்படுவதான பரமபுருஷன் ஒருவன் இருக்கிறான் என்பது ஸ்துதியினால் தெரிகிறது. பரமபுருஷன் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஸ்துதியை கொண்டு எவ்விதம் தெரிந்து கொள்ளுகிறோமோ அவ்விதமே தினந்தோறும் அனுஷ்டிக்கிற வர்ணாஷ்டம தர்மங்களால் அனுகிரகீதமான பகவான்
பகவத் உபாசன ரூப அவர் ஆராதனத்தால் பிரீத்தியை அடைந்த பகவான் உபாசனம் பண்ணியவர்களிடையே அநாதி காலமாக செய்யப்படும் வரும் நிவர்த்திக்க வண்ணாததான கர்மசஞ்சய ரூபமான அவித்யை போக்கடித்து தன்னுடைய யாத்தாத்மிய அனுபவ ரூபமான அனவதிகாசய ஆனந்தத்தை பெரும்பை செய்வித்து புனக நாவர்த்தயத்தி திருப்பி அனுப்புவதில்லை என்பதையும் ஸ்ருதியை கொண்டே அறிகிறோம். அவையாவதனா சகல்வேவம் தத்வயன்னை யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே ரசபதராவர்த்ததே சாந்தோக்கியம் வர்ணாஷ்டம தர்மங்களையும் உபாசனத்தையும் யாவதாயுஷம் அனுஷ்டித்து பிரம்மலோகத்தை அடைந்தவன் மறுபடியும் திரும்பி வருவதில்லை. தேஷாம் புனராவருத்தி முக்தி அடைந்தவர்களுக்கு சம்சாரத்திற்கு திரும்பி வருவதில்லை. இருபதலான ஸ்ருதிகள் மாமுபேத்தி புனர்ஜன்மா துக்காலயம் சாஸ்வரம் நாப்னுவந்தி மகாத்மானக சம்ஸ்திதம் பரமாங்கதாக ஆப்ரம் புவனால்லோகாக புனராவர்த்தினோர்ஜுனா மாமுபேத்திர கௌந்தேயா புனர்ஜ்மன வித்யதே. என்னை அடைந்தவர்கள் எல்லா துக்கங்களுக்கும் இருப்பிடமாயும் நிலை இல்லாததுமான பிறப்பை மறுபடியும் அடைய மாட்டான். ஏனெனில் அவர்கள் மகாத்மாக்கள், பெரியவனம் உடையவர்கள், என்னை உள்ளபடி அறிந்தவர்கள், என்னிடத்தில் அளவில்லாத பிரீத்தியினால் என் பிரிவை க்ஷணமும் சகியாதவர்கள். இவர்கள் என்னிடத்திலேயே மனத்தை செலுத்தி என்னையே தியானித்து உயர்ந்த பிரயோஜனமான என்னை அடைந்திருக்கிறார்கள். பிரம்மாண்டத்திற்குள் இருக்கும் பிரம்மலோக பரியந்தமான எல்லா விலகங்களும் ஒரு கால விசேஷத்தை அழிந்து விடுகின்றன. அதனால் அவற்றை அடைந்தவர்கள் மீண்டும் இருக்கிறார்கள். என்னுடைய இடமான பரமபதம் நிலையானது. பரமபதத்தை அடைந்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்று ஸ்மிருதிகள் முக்தனுக்கு புனராவர்த்தி இல்லை என்று சொல்லித்து கர்மபந்தம் நீக்கி விகசித்த ஞானத்தை உடையவனாயும் பிரம்மத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஸ்வபாவத்தை உடையவனாயும் ததேக பிரியனாயும் அறுபதிகாதிசய ஆனந்த ரூபமான பிரம்மத்தை அனுபவிக்கிறனாயும் உள்ள முக்தனுக்கு வேறொரு விஷயத்தில் அனுபவ அபேட்சையோ அதற்காக வேறொரு உபாயத்தை அனுஷ்டிப்பதோ சம்பவியாராகையால் மறுபடியும் பிறப்பனோ என்ற சங்கிக்க பிரசக்தி இல்லை. முக்தனம் புனராவிருத்தியை விரும்பான். சத்தியசங்கல்பனா பரமபுருஷன் அத்தியந்த பிரியனான ஜீவனை ஞானியை பெற்று ஒருபோதும் திரும்பி அனுப்ப மாட்டான். ஈஸ்வரன் சுதந்திரனே ஆனாலும் உன்மத்தனல்லன், மூர்க்கனல்லன், அரசிகனல்லன், சத்தியசங்கல்பன் என்று பெயர் பெற்றவன். தன்னுடைய மனோரதத்திற்கு மாறுபாடாக நடந்து கொள்பவனல்லன். ஒரு சேத்தனனை பெறுவதற்கு அப்பரமபுருஷன் என்ன பாடுபடுகிறான், எவ்வளவு கிருஷி பண்ணுகிறான். அவன் சிருஷ்டி பண்ணுவதும் அவதாரங்கள் பண்ணுவதும் சேத்தனதை லபிக்கைக்காகவென்றோ எவ்வளவோ தவப்பயனாக ஒரு சேத்தனன் வந்து சேரா அவனை லபித்த பின்பும் இழுப்பானோ என்னும் அபிப்பிராயத்தை சுவாமி எம்பெருமான ரசபுதராவர்த்தரே பரமபுருஷா சத்தியசங்கல்பா அத்தியர்த்த பிரியம் ஞானம் லப்த்வா கதாச்சித் ஆவர்த்தயிஷ்யதி என்னும் திவ்யசூக்தியாலே காட்டியிருந்தார். பரமபுருஷா ஞானம் லப்த்வா யான் ஒட்டி என்னுள் இருத்துவமென்றிலன் தானொட்டி வந்து என் பெருஞ்ச வஞ்சித்து ஊரட்டி நின்று என் உயிருள் கலந்து இயல்பானுட்டுமோ இனி என்னை நெகிழ்க்கவே என்றும்
வாரிக்கொண்டுன்னை விடுங்குவன் காணல் என்று ஆர்வத்த வெண்ணை ஒழியா என்னில் வென்றும் பாரித்து தான் என்னை ஒத்தப் பெறுகிறான். காரக்கும் காட்கரியப்பன் கடியனை என்றும் உள்ள திருவாயுமொழி பாசுரங்களில் துவயார்த்தங்களை சந்திரகித்தபடி இங்கு எம்பெருமானார் காட்டி இரடும் கீதா ஸ்லோகங்கள் பிரியோகி ஜானோத்யர்த்தம் அகம் சமோ பிரியா உதாரா சர்வ ஏவைத்தே ஜானீக ஆத்மைவ மேமதம் ஆஸ்திரஸ்ய ஹி யுக்தாத்மா மாமேவ அனுத்தமாங்கரிம் பகூனாம் ஜன்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே அவசரேவ சர்வதி சமஹாத்மா சுதர்லபா. ஞானியானவன் என்னிடத்தில் செய்யும் பிரீத்தியை சர்வேஸ்வரனான என்னாலும் சொல்லி தலை கட்ட முடியாது. நானும் அவனிடத்தில் அற்புதமே பிரீத்தியை செலுத்துகிறேன். என்னிடத்தில் பக்தி செய்யும் அனைவருமே உதாரணர்கள் தாம். ஞானியை என் ஆத்மாவாகவே நான் பெறுகிறேன். என்னை பிரிந்து வாழ முடியாத நிலையை பெற்று அவன் என்னையே பரமப்பிராப்தியமாக நினைக்கிறபடியால் அவனை விட்டு நான் தரிக்க முடியாத நிலையை அடைகிறேன். ஆகையால் அவன் எனக்கு ஆத்மா. நான் வாசுதேவனுக்கு சேஷமாக இருப்பவன். என் ஸ்வரூபஸ்திதிகள் அவனது இனம். அவன் எண்ணற்ற கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமானவன். ஆகையால் உயர்ந்தவன் என்கிற ஞானம் பல புண்ணிய ஜென்மங்களின் முறையில்தான் சம்பவிக்கும். இந்த ஞானத்தை பெற்றவன் பிராபியமும் பிராபகமும் மற்றும் மனோரகத்தில் இருக்கும் அனைத்தும் வாசுதேவனே என்கிற எண்ணத்துடன் எந்திரம் சரணாகதி செய்கிறான். இத்தகைய மகிமை வாய்ந்த மகாத்மாவான அதிகாரி கிடைப்பதற்கரியவன். இதனால் அத்தியர்த்த பிரியனான ஞானியை அனுமுக்தனை பெற்ற பகவான் சுவாதந்திரியத்தாலும் திருப்பி அனுப்ப மாட்டான் என்று தேறுகிறது. இந்த சாரீரக மீமாம்சா சாஸ்திரம் நிறைவடைந்தது என்பதை காட்ட இந்த சூத்திரம் இருவரை படிக்கப்படுகிறது. ஸ்ரீபாஷ்யத்தில் அந்திம வாக்கியம் இது சர்வம் சமஞ்சசம் என்பது பேதஸ்ருதி, அபேதஸ்ருதி, கடகஸ்ருதி, சகுணஸ்ருதி, நிர்குணஸ்ருதி என்ற சர்வஸ்ருதிகளும் அவிருத்தார்த்த பிரதிபாதகங்கள், முக்கியார்த்த யுக்தங்கள் என்று நிரூபிக்கப்பட்டபடியால் சர்வஸ்ருதி சாமஞ்சஸ்யம் என்று இதி என்று அகில புவன ஜன்மா என்று சொல்லப்பட்ட சர்வத்தையும் பராமரிசிக்கிறது. சர்வம் என்று உதாகரிக்கப்படாத ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராண வாக்கியங்களை பராமரிசிக்கிறது. இவற்றையும் காட்டியபடியாலே பொருந்து விட வேணும் என்றபடி அஸ்மத் கிரகமாரம்பாம் எதிகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.